Good evening, guys. Sorry, late night. Right. So all settled down now. Start பண்ணலாமா session? யாருக்கு எது issue இருக்கா? Super. All right. Okay, right. So already first of concept படி பார்த்தா நம்ம ரியாக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ரியாக்டை ஸ்டார்ட் பண்ணதில் ஓரளவுக்கு நான் ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு மைண்ட் செட்டில் ஃபில் பண்ணுற அளவுக்கு வச்சுட்டேன். பட் அதை தாண்டி என்னால் பிபிடி எடுக்க முடியல. நேற்றும் லீவ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இந்த பிபிடியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னென்ன போகுது, எப்படி ட்ராவல் ஆகுறத பார்க்கலாம். நடுவில் கோர்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா ப்ளஸ் அதே மாதிரி ஷைன் பண்ணி காமிக்கிறேன் விஷயத்தில். உங்களுக்கும் எதே டவுட்ஸ் வருது, இது ஏன் ப்ரிஃபர் ஆகுது அப்படின்னா ஹேண்ட் ரைஸோ ஒரு மைக் ஆன் பண்ணி மெசேஜில் சொல்லுங்கள். சரியா? ஸோ ரியாக்ட் இன்ட்ரோடக்ஷன் இந்த ஸ்லைட் நம்ம நேற்றே ஆல்ரெடி பார்த்தோம். பவர்ஃபுல் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி டைப்பில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன கேள்வி, முடிஞ்சால் சொல்லுங்கள். ரொம்பலாம் போட்டு நான் ட்ரெயின் பண்ண விரும்பல. ரியாக்டை வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு கிளாஸ் சொல்லிட்டு போனேன். நேற்று வர லீவ் ஆகிட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களால் ஒரு கெஸ்ஸுக்கு வந்து இருந்துச்சா நான் லாஸ்ட்டாக சொன்னதில்? இல்லை இது எப்படின்னே அறிஞ்சிக்க முடியல அப்படின்னு இருந்துச்சா? அஜிதாக்கு சூப்பர், ஹசீனா ஃபைன் சூப்பர்டா, அதர் தேன் தட் ஜீவதர்ஷினி ஆனப்பா சூப்பர். சரி, அப்போ ஓரளவுக்கு ரியாக்டில் வந்து நினச்சிட்டிங்க. சரி, பேஜஸ் ஸோ ரைட். அதே தான் ஒரு லைப்ரரியை வச்சு ஹேண்டில் பண்ணுறது தான். எந்த லைப்ரரின்னு கேட்டால் நம்ம கோட் படித்த அந்த HTML, CSS, JavaScript இதை தான். அண்ட் தென் ப்ளஸ் பேக் எண்டு. சரியா? ஓகே, இந்த ஸ்லைட் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ ப்ரீ ரெக்யூசைட் ஆஃப் ரியாக்ட். ஸோ एक मिनट. சாரி கைஸ், சாரி, வந்துட்டேன். ப்ரீ ரெக்யூசைட் ஆஃப் ரியாக்ட் அப்படின்னா என்னென்ன ரியாக்டுக்குள்ள நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நான் லைப்ரரின்னு சொல்லிட்டேன், பட் லைப்ரரியை வச்சு உள்ள என்னென்ன புக்ஸை நீ அடுக்க போகிற அப்படிங்கிறது சொல்கிற கான்செப்ட் தான். சரியா? ஃபார் லேர்னிங் ரியாக்ட் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் HTML, CSS அண்ட் JavaScript. இந்த மூணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை ஆல்ரெடி படிச்சுட்டோம். என்னென்னு ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் ரேஞ்ச் அளவுக்கு உள்ளே போயாச்சு. ரைட்டா? ஸோ as React is JavaScript library and uses most of its concept, so you really have to understand the major concept. ஸோ பேசிக்காக கேட்டால் HTML, CSS, JavaScript போதும். ஆனால் ஒரு ஓவராலாக ஒரு வெப்சைட், நீ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம் மாதிரியோ ஒரு ஓவரால் வெப்சைட் பண்ண போகிறேன்னா மேஜராக இருக்க கான்செப்ட்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சாகணும்னு சொல்கிறாங்க. அது என்னலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு HTML அண்ட் CSS, ரைட்டா? அண்ட் தென் பார்த்தா JavaScript அண்ட் ES6. ஸோ எம்பெடட்னு சொல்லுவாங்க, இது பேக் அண்ட் கான்செப்ட்டு. சரியா? அண்ட் தென் JSX, XML அண்ட் பெபிள். ஸோ இதுவும் ரியாக்டில் ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. JavaScriptக்கு ஒரு ஃப்ரெண்டு. எப்படி நீ ஒரு ஃபங்க்ஷன் போனேன்னா எப்படி ரிலேஷனாக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டை சும்மா லைக் தோஸ்தா கூப்பிட்டு போவில்ல, அந்த மாதிரி JavaScriptலேயும் பேக் அண்ட் இந்த ES6லேயும் JSXன்னு ஒரு ஃபார்மெட்டு வரும். அது ரொம்ப பெருசாக அதெல்லாம் போட்டு படித்து நிறைய மண்டையில் ஏற்றணுமா அப்படிலாம் கிடையாது. சின்னதாக ஒரு கான்செப்ட், அது அவ்வளோதான். ஒரு கூட இருக்கிற ஃப்ரெண்டு மாதிரி. அது ஏன் கண்டுபிடிச்சாங்க, அது எதனால அப்படி ஒர்க் ஆகுதுன்னா அது ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அதுக்கு ஒரு சின்ன சாப்டர் தான். அது ஒரு ஸ்லைடாக வரும், நம்ம பார்க்கலாம். சரியா? அண்ட் நோடு ப்ளஸ் NPM, இது வந்து பேக் அண்ட் கான்செப்ட், நோடு அண்ட் NPM. சரியா? அண்ட் தென் கிட் அண்ட் CLI, கமண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? நோடு ப்ளஸ் NPM வந்துட்டு நான் பேக் எண்டை சொன்ன மாதிரி அதுக்கு உண்டான ப்ராசஸை ரெடி பண்ணுறது. இந்த கிட் ப்ளஸ் அண்ட் தென் CLI, கமண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னா இது எல்லாத்தையும் கையாளுறக்கூடிய ஒரு விஷயம். லைக் நீங்கள் வந்துட்டு நான் கிட்டுனா என்னன்னு இதுக்கு முன்னாடி யார்ட்டையா சொல்லியிருக்கேனா? எனி ஒன்? ஜீனாக்கு ஞாபகம் இருக்கு, இன்ஃபென்ட்க்கு ஞாபகம் இல்லையா? சரி, ஓகே. அதர் தன் தட் அஜிதா, தேவதர்ஷினி, சச்சு,
யோசிக்கிறீங்க. சரி, ஓகே, நான் கிட்ட வந்து சொல்லிடுறேன். ஒரு குறிப்பிட்ட நீ லைப்ரரியா வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ரியாக்டை, கரெக்டா? இப்போ உன் மைண்ட் செட்டுக்கு ஒரே ஒரு ஃபைல் இருக்கு, index.html ஒரு ஃபைல் இருக்கு, சரியா? உன் மைண்ட் செட்ல வச்சுக்கோ. அந்த HTML நான் வந்து உன்கிட்ட கேட்குறேன், உன் கோடை கொடுப்பா, நான் வந்து முடிஞ்சா ஏதோ ஒரு டவுட்டுக்கு நீ என்கிட்ட கேட்குற, நான் உன் கோடை கொடு, நான் ஆல்ட்ரேட் பண்ணி தரேன். ஒரு 2 லைன்ஸ் 3 லைன்ஸ் கோடுனா நான் வாட்ஸ்அப்லேயே டக்குன்னு காப்பி பேஸ்ட் பண்ணிடுவேன், ஆர்எல்ஸ் அந்த ஃபைலை ஜிப்பாக போட்டு கூட உனக்கு அனுப்பிடுறேன். பட் இது 1 பேஜுக்கு ஒரு லைப்ரரி நீ அனுப்பி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக யார் தேவைப்படுவாங்க? இந்த கிட்டப் தேவைப்படும். கிட்டப்புங்கிறது ஓப்பன் சோர்ஸ், ஓகேவா? அது இன்னொரு லைப்ரரி, லைக் அதை வந்துட்டு ஸ்டோர் பண்றக்கூடியான ஒரு பெரிய லைப்ரரி, சரியா? நீ என்ன செய்யலாம் அப்படின்னா போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக், ஓகேவா? ஸோ ப்ரைவேட் அண்ட் பப்ளிக்னா என்னங்கிறது நான் இப்போ வாரேன். பட் கிட்ட என்ன செய்யும் அப்படின்னா, நீ இப்போ வந்து ஒரு 500 பேஜுக்கு லைன் கோடு எழுதியிருக்கேன், லைக் 500 லைன்ஸ் கோடு ஒரு இதில் எழுதியிருக்கேன். அந்த லைனை காப்பி பண்ணி அனுப்புனா லேட் ஆகும். நீ என்ன பண்ணிடுவ அப்படின்னா, ஒரு சில கமெண்ட் லைன்ஸ் இருக்கும், அதுதான் சொல்லியிருக்காங்க கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஒரு 2 3 லைன் வரும், லைக் கிட் ஆட் ஆல், கிட் கம்மிட், கிட் புஷ், கிட் புல், இந்த மாதிரிலாம் வரும், ஓகேவா? இந்த கிட் புஷ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் டைப் பண்ண கோட் எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கோ, சேவ் பண்ணிட்டு கிட்ல புஷ் பண்ணிரு அப்படின்னு இந்த கமெண்ட் லைன் மூலியமா சொல்லுவேன். அந்த கமெண்ட் லைன்லாம் நம்ம படிப்போம் வர வர, இப்போ ப்ராஜெக்ட்ஸ்ல பார்ப்போம். பட் நான் எப்போ சொல்ல வரும்ல, இப்போ சொன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிடும். அந்த ஒரு கமெண்டை நீ போட்ட உடனே உன் கோட் எல்லாமே அந்த ஓப்பன் சோர்ஸா இருக்கிற வெப்சைட், கிட்டப்ங்கிற வெப்சைட்குள்ள போய் விழுந்துடும். எப்படி விழும் அப்படின்னா, நீ அங்க ஒரு ஃபோல்டர் மாதிரி ரெபாசிட்டரி மாதிரி கிரியேட் பண்ணணும். லைக் இப்போ நீ வந்துட்டு ஒரு ஸ்டாப் வாட்ச் நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஸ்டாப் வாட்ச்னு ஒரு ஃபோல்டர் மாதிரி வச்சு நீ வெப்சைட்லாம் அங்கே போட்டு வச்சிருப்ப. அதை யார்கிட்ட சொல்லணும்? இங்கே நீ உன் விஷுவல்ல இருந்துட்டு சொன்னேன்னா அது அங்கே போய் விழுந்துடும். விழுந்ததை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த வெப்சைட்ல போயிட்டு நீ போட்டதை நான் எடுத்து பார்க்கலாம். எடுத்து நான் டவுன்லோட் பண்ணியும், அது பேர் க்ளோன்னு சொல்லுவாங்க, கிட் க்ளோன். நான் க்ளோன் பண்ணேன் அப்படின்னா உன்னோட காப்பி வந்து அப்படியே விஷுவலுக்கு வந்துடும். நீ எப்படிலாம் விஷுவலை டிசைன் பண்ணி வச்சியோ, எந்த இடத்துல எந்த ஃபோல்டர்லாம் கிரியேட் பண்ணியோ, அது அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி என் விஷுவலுக்கு வந்துடும். அப்புறம் நான் என் அவுட்புட்டை ரன் பண்ணா, நீ உன் அவுட்புட் உன் லேப்ல என்ன வச்சோ அதே இது என் லேப்புக்கு வந்துடும். அவ்வளோதான் வித்தியாசம். கிட்ட வந்து நீ ஷேர் பண்றதுக்கு முடியமான ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ், ஓகேவா? பிளஸ் இது ஷேர் பண்றதுக்கு மட்டுமா? சூப்பர்டா, இன்ஃபன் தம்ஸ் அப் பண்ணிக்கிட்டாங்க, சூப்பர். ஸோ கிட்ட வந்து ஷேர் பண்றதுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிட்டு ஷேர் பண்றதுக்கு மட்டும் இல்லை, அது வந்து ஒரு ரெபாசிட்டரிவா ஃபோல்டரா ஜென்ரேட் ஆகி உள்ள இருக்கு, கரெக்டா? அப்போ உள்ள இருக்கும் போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வச்சுதான் லைவுக்கு பண்ணுவாங்க. இப்போ லைவ் அப்படிங்கிற பட்சத்துல இப்போ யூடியூப் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா லைவ்ல இருக்கு, கரெக்டா? நீ யூடியூப் விஷுவல்ல டைப் பண்ணி உன் கோடா நீ லேப்ல வச்சிருக்கியா? இப்போ ஸ்டாப் வாட்சே எடுத்துக்கோ, நீ கோடை டைப் பண்ண, அவுட்புட் வந்துட்டு அவ்வளவுதான், அது வரதான் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம லைவ் பண்ணோமா? லைக் ஒரு லிங்கை போட்டா அந்த ஸ்டாப் வாட்ச் வர மாதிரி நம்ம எதுவும் பண்ணோமா? இல்லை. அப்போ அதை கன்வெர்ட் பண்றதுக்கும் இந்த கிட்டப்ல இருந்து இந்த கோடை எடுக்க ஈஸியா இருக்கும். இதுக்கும் கிட்டப் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் ஒரு கமெண்ட் லைன் வச்சுதான் ரன் ஆகும், சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே சேவ் பண்ணி ஒரு பொசிஷனான ஒரு ஆல்ட்ட, ஒரு டிராவலர் டிரான்ஸ்போர்ட் மாதிரி யூஸ் ஆகுறது இந்த கிட்டு தான், ஓகேவா? அண்ட் தென் கிட்ல வந்துட்டு அந்த பப்ளிக் ப்ரைவேட்னு சொன்ன பத்தியா? இப்போ நீ வந்து ஒரு ரெபாசிட்டரியில போட்டிருப்ப உன் கோட, சரியா? நீ பப்ளிக்கா வச்சிருந்தேன்னா நான் சும்மா போய் ஓப்பன் பண்ணி உன்னோட ஐடிக்குள்ள போய் நான் எடுத்துருவேன். உன்னோட ஐடி மீன்ஸ் நம்ம எப்படி இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, லைக் உன்னோட சர்ச் பண்ணுவேன் ஐடியா, அதுக்குள்ள போய் போஸ்ட் பார்ப்போம்ல, அதே மாதிரி நான் சர்ச் பண்ணி உன்னோட கோடை பார்த்து நான் எடுத்துருவேன். இன்கேஸ் நீ வந்து பிரைவேட் அக்கௌண்ட், லைக் இன்ஸ்டாகிராம் மாதிரி பிரைவேட் அக்கௌண்ட்னா நான் ஃபாலோன்னு ரெக்வஸ்ட் கொடுத்து நீ அதை அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் உன் போஸ்டெல்லாம் நான் பார்க்க முடியும். அதே மாதிரி நீ அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் உன் கோடெல்லாம் பார்த்து நான் க்ளோன் பண்ணவே முடியும், ஓகேவா? ஸோ கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? இது மைண்ட் செட்ல நல்லா வச்சுக்கோங்க கிட்ட, ரைட்? ஆல் ஓகே தானே? நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? சூப்பரா, சரி. ஸோ ரைட், ஹவு டஸ் ரியாக்ட் ஒர்க்? நான் சொன்னோம்னா அந்த லைப்ரரியை எப்படி ஃபார்மேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். React operates by creating an in-memory virtual DOM rather than directly manipulating the browser's DOM. நீ வந்து எந்தெந்த செக்மெண்ட்ல நீ இந்த டிவ்வை இன்சர்ட் பண்ணி போறியோ அது வந்து ப்ரௌசருக்கு ஈக்குவலா அந்த டிவ் கன்வெர்ட் ஆகும், ஓகேவா?
இப்போ சும்மா நான் இங்கே வந்துட்டு ஒரு டிவ் இங்கே ஒரு இமேஜ்னு நான் சும்மா தான் எழுதியிருப்பேன். ஆனால் உன் ப்ரௌசருக்கு மெயினாக இதுதான்ப்பா அவங்க எழுதியிருக்காங்க, இங்கே ஒரு இமேஜ் வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு அது கன்வெர்ட் ஆகிடும். அந்த ப்ரௌசரை வந்து மனிப்புலேட் பண்ணி வழிக்கு இழுத்துடும். வழிக்குன்னா நீ டைப் பண்ண கோடுக்கு இழுத்துடும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. யார் மூலியமா? டோம் மூலியமா. And it performs necessary manipulates within its virtual representation before applying changes to the actual browser DOM. React is efficient, alternating only what requires modifications. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நீயா செக்மெண்ட் பண்ண ரியாக்டை வந்து சிலை மாதிரி, நீ சிலைய கல்லா வச்சு இந்த உடச்சி செதுக்குவில்ல, நீயா எவ்வளோ அழகா செதுக்குறியோ அது அவ்வளோ அழகா அங்கே வந்து எஃபிஷியண்டாக வரும். நீ எங்கெங்க சேஞ்சஸ் அப்ளை பண்ணணும்னு நினைக்கும் அங்கங்க சேஞ்சஸ் அப்ளை பண்ணும். நான் உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன கான்செப்டை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிப்பேன். சரியா? ஒரு எக்ஸாம்பிளா ரைட்டா? இங்கே டயக்ராமில் என்ன வச்சுருக்காங்கன்னா, ஆக்சுவல் டோம் ஒரு டிவ் இருக்குது, அதில் H1 H2 இருக்குது. ஓகேவா? அடுத்து ஓல்டு விர்ச்சுவல் டோம்ல அதே டிவ் இருக்குது, H1 H2. ப்ரௌசர் டோம் டு விர்ச்சுவல் டோம். ஸோ இங்கே நார்மலாக பண்ணதை எப்படி ஒரு இந்த கான்செப்ட்குள்ள லைக் நம்ம ரியாக்ட் கான்செப்ட்ல எப்படி வருதுன்னா, நியூ விர்ச்சுவல் டாம்னு போட்டு ஒரு டிவ்வுக்குள்ள H1 H2 H3. ஓகேவா? அதுக்கு அதை வந்து ஆக்சுவல் டோமா பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் H3ங்கிறத ஆப்ஷனலாக தான் இங்கே இருக்கும். பட் நீ இதை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த ஆர்ட் வந்து உங்களுக்கு புரியாதமாக தான் இருக்கும். ஆனால் என்னமோ ஒரு கல் செதுக்கிறத எப்படி நுண்ணியமாக பார்த்து பண்ணுவாங்களா தெளிவாக, அந்த மாதிரி தான் ரியாக்ட் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வாங்க. இந்த ஆர்ட்டை வந்து நீ ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கணும், கண்டிப்பாக புரிஞ்சிடும். சரியா? சரி, நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரியாக்ட். ரியாக்ட்ல என்னெல்லாம் இருக்கு? JavaScript லைப்ரரி, யூசர் இன்டர்ஃபேஸ் பில்டிங், காம்பனன்ட் பேஸ்ட், விர்ச்சுவல் டோம், டிக்ளரேட்டிவ் சின்டாக்ஸ், எஃபிஷியன்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டைரக்ஷனல் டேட்டா ஃப்ளோ. ஸோ லைப்ரரினாலே சொல்லியாச்சு, ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி அட்வான்ஸ்ட் பை யூசிங் ஃபேஸ்புக். ஸோ அவங்க பண்ண அந்த கான்செப்ட் அந்த லைப்ரரி தான். சரியா? ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் பில்டிங் அப்படின்னா யூஸ்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் டைனாமிக் அண்ட் இன்டராக்டிவ் யூசர் இன்டர்ஃபேஸ் இன் அப்ளிகேஷன்ஸ். யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்ன? யூஐ ஃபார்மேட் தான். நம்ம பார்க்குற அந்த சிஎஸ்எஸ் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? உன் இஷ்டத்துக்கு நீ ஸ்டைல் பண்ணிக்கலாம். சும்மா சும்மா ஒரே கிளாஸை நீ போட்டுட்டு எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஒரு 4 பேஜுக்குன்னா நீ 4 பேஜுக்குமே தனித்தனியாக ஸ்டைல் எழுதலாம். அதுதான் சொல்றேன். And then component based allows you to create reusable UI components for modular improvement. இந்த ப்ராஜெக்ட் பண்ணதை நீ அடுத்ததே அப்படி எடுத்து யூஐயை வச்சு நீ காம்போனண்ட்டாவே மாற்றலாம். காம்போனன்ட் பேஸ்ட்னா நான் சொல்றேன், அந்த ஃபோல்டரா செக்மெண்டா பிரிச்சு வரோம்ல, அதுதான். ஓகேவா? அண்ட் தென் விர்ச்சுவல் டோம் optimizes rendering via the usage of a virtual representations of the DOM. That is virtual DOM. Rendering via the usage of virtual. சரியா? நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தோம்ல, டோம் எப்படி ஐடியை கால் பண்ணி பண்றோம். அந்த ஐடி காலே ஒரு ரெண்டரிங் பண்றதே ஒரு எப்படி சொல்லலாம், நம்ம இப்போ சிம்பிளா ரெண்டரிங் பண்ணோம், அதுக்கு பேர் ரெண்டரிங். அந்த டோமை வச்சு ஐடி நேம் கால் பண்ணணும், கெட் எலமெண்ட் பை ஐடி, அதெல்லாம் வந்து சும்மா நார்மலா சொல்லுவோம். ஆனா அதையே நீ வந்துட்டு ஒரு ஈக்குவலைஸ்டா ஒரு அழகான ஒரு இடத்துல இருந்து கூப்பிட்ட, அப்படி இங்க இருந்தாப்பா அது வரும், நீ அதை பார்த்தோம் நீ கெஸ் பண்ணிடுவேன் அந்த ரெண்டிங், அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வரும். சரியா? இதெல்லாம் வந்து என்னன்னா ஏதோ சொல்றாங்க எப்படி அப்படின்னு தான் இருக்கும் உங்க மைண்ட் செட்டுக்கு. பட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு என்னமோ ஒரு இடத்துல இருந்து வரும்பா, அது நம்மளுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேஸ்புக் மாதிரியே ஒரு வெப்சைட் செஞ்சிருக்கேன்னு வையேன். அந்த ஃபேஸ்புக்கில் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணால் லாகின் வரும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கோடை பார்த்தா எங்கே லாகின் பேஜ் அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு நீ எப்படி கண்டுபிடிப்ப? அது உனக்கு குழப்பமாக இருக்கும். கரெக்டாக ஒரு கொஸ்டின் மார்க்கில் நிற்போம். ஆனால் அது யாராக இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் ரியாக்ட். ஓகேவா? ஸோ அது ஈஸியாக அந்த விர்ச்சுவல் டோம் மூலயமா டக்குன்னு தேடி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அண்ட் டிக்ளரேட்டிவ் சின்டாக்ஸ் describes the support UI outcome, simplifying code and rebuilding. நீ வந்துட்டு சும்மா எரர் வந்து நீட்டாக டெர்மினலில் காமிச்சு வார்னிங்கோட நீட்டாக அதோட ஒரு அவுட்கம்மை கொடுத்து அண்ட் தென் சிம்பிளிஃபை கோட ரீபில்டிங்னா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நீ சும்மா போட்டு புதுசாக கிரியேட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. லைக் அந்த ஷார்ட்கட்டை வச்சு நீ மூவ் ஆன் பண்ணி டிக்ளரேட்டிவான சின்டெக்ஸ் ப்ரொசீஜராக இப்படிதான்ப்பா சின்டெக்ஸ் எழுதியே ஆகணும் அப்படிலாம் இருக்கேன். ஒரு
லைக் ஒரு ஃபார்மேட்டில் நம்ம எப்படி ஏதாவது ஒரு நேமை டைப் பண்ணுறோம் அப்படின்னா கீழே நம்மளுக்கு விஷுவல் வருது பார்த்தியா, அந்த மாதிரி சின்டாக்ஸே ஈஸியாக வந்துடும். ஓகேவா? அண்ட் தென் எஃபிஷியன்ட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ப்ரொவைட்ஸ் மெக்கானிசம் ஃபார் மேனேஜிங் இஷ்யூ டொமைன் கரெக்ட்லி. ஸோ அது பேக் எண்ட் சொல்கிறாங்க, எந்த டொமைன்ல இருந்து கரெக்டாக வரணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடும். அண்ட் தென் அன்டைரக்ஷனல் டேட்டா ஃப்ளோ டேட்டா அப்டேட்ஸ் இன் சிங்கிள் டைரக்ஷன் அசிஸ்ட் ட்ரேஸ் எபிலிட்டி அண்ட் இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலாக இது இந்த டைரக்ஷன் வைஸ் இது எப்படி வரும் அப்படின்னா, டேட்டா ஃப்ளோ ஆகுறதுக்கு இதுவும் பேக் எண்டில் வருது தான். ஒரு மாதிரி நீ அங்கேருந்து கால் பண்ணியிருப்ப, அது ஏதோ ஒரு அன்டைரக்ஷனில் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். ஆனால் அது போச்சு அப்படின்னா எந்த டைரக்ஷனில் போயிருக்கு உன்னால் ட்ரேஸ் பண்ணி அதை உன் வழிக்கு இழுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த 2 பாயிண்ட்டும். ரைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். டிஃப்ரெண்ட் வேஸ் டு மேக் ரியாக்ட் ஆப். சாரி, நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிட்டேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும்னா கேட்டுருங்க. ரைட்டா, டிஃப்ரெண்ட் வேஸ் டு மேக் ரியாக்ட் ஆப். ரியாக்ட் ஆப் வச்சு எப்படிலாம் மேக் பண்ணலாம்? சிடிஎன் லிங்க் நம்ம இந்த ஜேகோரியில் பார்த்தோம். ஜேகோரியை ரன் பண்ணணும் அப்படின்னா சிடிஎனில் போய் இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி இங்கேயும் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ சிடிஎன் மூலியமாகவும் ரியாக்டை நீ ரன் பண்ணலாம். பட் த்ரூ த பாயிண்ட் என்பிஎம் இன்ஸ்டால் பண்ணணும். லைக் டெர்மினலில் ஒரு பேக்கேஜ் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி தான் நீ என்பிஎம்மை ரியாக்டை ஒர்க் பண்ண வைக்கணும். ஓகேவா? டு யூஸ் ரியாக்ட் வித் சிடிஎன் include 2 script tags in your HTML, one for React and another for React DOM. ஸோ புரியுதா? ரியாக்ட்னா ரியாக்ட் 2 ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணணும். நம்ம எப்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி போட்டோம் அந்த மாதிரி 2 லிங்கை காப்பி பண்ணி போடணுமா. ஒன்று வந்து ரியாக்டுக்கு, இன்னொன்று வந்து ரியாக்ட் டோமுக்கு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டான கனெக்ட் ஆகுது, இன்னொன்று சிம்பிளாக HTML எழுதுறது. சரியா? And then React serves as the core library for creating components and elements. Components and elements அப்படின்னாலே ஒவ்வொரு ஃபைலையும் நீ ஜென்ரேட் பண்ணி தனித்தனியாக வைக்கலாம். நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 500 ருபீஸ் இருக்கு, அதை நான் வந்து சேவ் பண்ணணும். என்னை சுற்றி இருக்கிற ஒரு பையில சேவ் பண்ணணும்னா என் பேகுக்குள்ள, என் பேக்ல சைட் ஜிப்புள்ள ஒரு சின்ன இந்த ஓப்பன் பண்ற மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும் மாதிரி, இந்த பென்லாம் வைக்கிறதுக்கு. அந்த பென் அந்த கேப்புக்குள்ள அதுல ஒரு சின்ன பர்ஸுக்குள்ள ஒரு ஜிப்புக்குள்ள நான் 500 வச்சிருப்பேன். அப்போ நான் எவ்வளோ லேயரை கடந்து வரேன் பத்தி அந்த 500 வைக்கிறதுக்கு. ஆனா மொத்தமா பார்த்தா பேக்குள்ள இருக்கு. அதை தான் அந்த காம்போனன்ட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி தாண்டி போகிற பற்றி ஒரு ஃபோல்டராக கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபைல் வச்சு நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த ரியாக்டோட ஒரு பெரிய லைப்ரரி கான்செப்ட். அதுதான் கோர் லைப்ரரின்னு சொல்கிறாங்க. while React DOM handles rendering React elements to the DOM. இதுலேயும் நீ இப்படி ஃபைல்ஸாக பிரிக்கும் போது தான் அந்த எலமெண்ட்டை டோம் விச் இஸ் இந்த கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிறத ஈஸியாக வாங்கிக்க முடியும், ரெண்டர் பண்ணிக்க முடியும். Utilize the script to fetch the latest React and React DOM version from unplugged language package ன்னு சொல்லுவாங்க. அதாவது சிடிஎன்ல வந்துட்டு ஒவ்வொரு டைம் வெர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, லைக் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை போட்டு யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. போஸ்டிங் NPM package. When using the React CDN method, you can include the React library by adding the following script tags. So the head and body tabல அந்த செக்ஷனை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். அந்த சிடிஎன் லிங்கை அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த லிங்க்கை இங்கே மென்ஷன் பண்ணி இப்படி போட்டாகணும். ஓகேவா? ஸோ ஸ்டெப்ஸ் டு செட்டப் த ரியாக்ட் ஆப் யூஸிங் சிடிஎன். ஆக்சுவலாக அந்த சிடிஎனை வச்சு போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. இதை நம்ம ஸ்கிப் பண்ணலாம், பிகாஸ் இது இப்போ தேவை இல்லை. வந்து நம்ம NPM எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோங்கிறத நான் நெக்ஸ்ட் செஷன் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டெர்மினல் வைஸாக தான் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஸ்கிரிப்ட் ஆர்ஜின் வந்துட்டு தேவைப்படும் தான், பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த பேக்கேஜ்லேயே எல்லாம் வந்துடும். இதை நீ கம்பல்சரியாக போட்டு எழுதியே ஆகணும்லாம் இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிப்டாக தேவைப்படும், அவ்வளோதான். சிடிஎன்லேருந்து தேவைப்பட்டா நீ எடுத்து வச்சுக்கலாம், இல்லை நீ அதை போட்டுட்டே வேணா நீ பேக்கேஜை லைக் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் பார்த்துக்கலாம். டு குயிக்லி ஆட் ரியாக்ட் டு த வெப் பேஜ், யூ கேன் இன்க்ளூட் இட் டைரக்ட்லி இன் யுவர் HTML ஃபைல் using script tag. Like this, make sure to replace your version number with the current version of the React app. The version வந்து .18 வருதுல, அதெல்லாம் வெர்ஷனை சொல்கிறது தான். அதை வச்சு நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் ஆப் மூலயமா HTML ஆட் பண்ணிக்கலாம். Add a development to your body to where your React app will be rendered. ஸோ இந்த ரெண்டரில் வந்துட்டு ஒரு பிரச்சனை வரும். லைக் என்னன்னா, நான் இப்போ ஒரு HTML எனக்கு ஒரு அவுட்புட் கேட்கேன்,
ஒரு H2ல ஒரு ஹெட்டிங், H3ல ஒரு ஹெட்டிங் அப்படின்னு மட்டும் கேட்குறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு HTML ஓப்பன் பண்ணிட்டு பாடிக்குள்ள H2 டேக் எழுதி, அப்புறம் நான் சொன்ன ஹெட்டிங் நேம் டைப் பண்ணுவீங்க. அடுத்த லைன்லேயே H3 டேக் எழுதி நான் சொல்ற ஹெட்டிங் நேம் டைப் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு நீங்க கேட்ட 2 ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவீங்க. இதுதான் ஒர்க்கை டாஸ்க் பண்ணிருப்பேன். நீங்க அதுவும் பண்ணிடுவீங்க. அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பாடிக்குள்ள 2 டேக் நடந்திருக்கும். H2 H3 அப்படின்னு 2 டேக் நடந்திருக்கும். ஆனா நீ ரியாக்ட் ஆப்ல டைப் பண்ற அப்படின்னா, இந்த 2 டேகை நீ எப்படி மென்ஷன் பண்ணணும்னா, ஒரு டிவ்ங்கிற ஒரு எலமெண்ட்டை ஓப்பன் பண்ணி தான் அந்த 2 டேகை நீ மென்ஷன் பண்ணணும். இன்கேஸ் ஒரு டேகை மட்டும் நான் மென்ஷன் பண்றேன் H2 மட்டும் அப்படின்னா, நீ டிவ்வை மென்ஷன் பண்ணணும். இல்லை, ஆஃப்டர் ஒன் மோருக்கு மேல நீ ஒன்று எழுதுற அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க வந்து டிவ்வுக்குள்ள தான் போடணும். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஆட் அ டிவ் டு யுவர் பாடி டு வேர் யுவர் ஆப் வில் பி ரியாக்ட் ஆப் வில் பி ரெண்டர்ட். ஸோ அப்போ நீ கொடுத்ததை வந்து ரெண்டர் ஆகாம எரர் காமிச்சோம் நீ டிவ் இல்லாம கொடுத்தேன்னா. ஓகேவா? And then create a script section at the end of the body or the head of the HTML file to write a React code. ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்ட் எண்டில் தான் எழுதணும். பாடி முடிஞ்சு ஹெட்லாம் முடிஞ்சு. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லுங்க. இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்லேயே பார்த்தது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க, பார்க்கலாம். ஸோ ஹெட்டர் டேக்கெல்லாம் மெட்டா அதே மாதிரி ஸ்டோர் டைட்டில் வச்சு முடிச்சிட்டாங்க. பாடியில் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு டிவ் இருக்கு, அதில் ஐடி ரூட்டுன்னு இருக்கு. அடுத்து நேராக சிடிஎன்லேருந்து எடுத்த 2 லிங்கை போட்டிருக்காங்க டெவலப்மெண்ட்க்கு. எதுங்களா? சிடிஎன்லேருந்து ஸ்கிரிப்ட் டேக்ல போட்டிருக்காங்க. அது எப்படி போட்டிருக்காங்க? பாடியிலே டிவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போட்டிருக்காங்க. இங்கே சிம்பிளாக நம்ம ரியாக்ட் கோட் எழுதியிருக்காங்க. லைக் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டை நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? ரியாக்ட் டாட் ரெண்டர் கிரியேட் எலமெண்ட் போட்டு தான் ஆரம்பிக்கணும். பட் இது சிடிஎன்க்கு உண்டான ப்ரொசீஜர். நம்ம இப்போ பார்க்க போகிற ப்ரொசீஜராக இதெல்லாம் மாறி இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு பழைய வெர்ஷன் தான் நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ ஃபங்க்ஷன் மை காம்போனன்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் ரிட்டர்ன் ஆகக்கூடாது தான் ரியாக்ட் வேல்யூன்னு சொல்கிறேன். சரியா? அதை ரியாக்ட் வேல்யூன்னு சொல்கிறதுனால தான் ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி ஸ்டைல் ஆட் பண்ணணும்னா அதை இந்த டேகை மென்ஷன் பண்ணி கமா போடணும். நம்ம நார்மலாக ஸ்டைல் எழுதுற மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் இன்டெப்த்தாக நீ சொல்லணும். ரியாக்டை H1 எடுத்துக்கோ, கமா, அதுக்குள்ள ஸ்டைல் பண்ணு. என்ன பண்ணணும்? கலர் கிரீன், டெக்ஸ்ட் அலைன். இந்த டெக்ஸ்ட் அலைன்ங்கிறது நம்ம சிஎஸ்எஸ்ல டெக்ஸ்ட் ஐஃபன் அலைன்னு எழுதியிருப்போம், எல்லாம் ஸ்மால் எழுதிப்போம். பட் இங்கே ஐஃபன் எடுத்துட்டு அடுத்த வர லெட்டருக்கு கேபிட்டலாக மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் நீ ரொம்ப போட்டு படிக்கணும் இல்லை, விஷுவலில் டைப் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் தென் சென்டருங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணும். அதுக்கு அடுத்து என்னன்னா, ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ இதை நீ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கிரியேட் எலமெண்ட்டை கூப்பிடியோ அதே மாதிரி ரெண்டர் பண்ணணும். ரியாக்ட் டோம் டாட் ரெண்டர்னு சொல்லி ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட் மை காம்போனன்ட்னா என்ன? அந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டுருக்கேன். எப்படி? கிரியேட் எலமெண்ட்ல இருந்து கூப்பிட்டுருக்கேன். அண்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட், இந்த ஃபைல், இந்த ஹலோ எவ்ரி ஒன், இந்த கலர், டெக்ஸ்டைல் சென்டர்லாம் எங்கே போகணுங்கிறதையும் சொல்லிடணும். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இந்த ரூட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நீ முடிச்சிடணும். இதுதான் ரியாக்டோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது உங்களுக்கு குழப்பலாம், பட் இப்போ நீங்கள் அதை கான்சன்ட்ரேட் பண்ண இந்த ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன நேமில் ரிட்டர்ன் பண்ணுறோம், ரெண்டர்னு சொல்லி அதை எப்படி சொல்கிறோம், ரியாக்ட் டோம் டாட் ரெண்டர்னு சொல்லி அதை எப்படி கால் பண்ணியிருக்கோம், எப்படி கெட் எலமெண்ட் பை ஐடி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? அதை தாண்டி நீங்கள் வேற எதுவும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ இது புரிஞ்சுதா? ரியாக்ட் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது ஒரு சின்ன வெர்ஷன். இதுக்கு அடுத்து வர கான்செப்ட்ஸ்லாம் நான் காமிக்கேன் ஈஸியாக. சரி, ரைட், ஓகேடா. சரி, நெக்ஸ்ட் யூசிங் என்பிஎக்ஸ். இப்போதான் நம்ம அந்த கான்செப்ட் வரும். இதுதான் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் சொன்னோம்ல, அதுதான். When you use npx to install a React app, it's like using a special command that goes and get a tool called create React app.
ஆக்சுவலா ஒரு லைப்ரரியை நீ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம போன ஒரு கோடு பார்த்தோம்ல, நீ மேனுவலா டைப் பண்ணி கிரியேட் பண்ணணும். இதுல வந்து என்ன ஆகும்னா, கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படிங்கிற நேமை நீ டெர்மினல்ல கால் பண்ணாலே ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு லைப்ரரி நம்மளுக்கு வந்து வரும். அந்த லைப்ரரிக்குள்ள நீ என்னென்ன புக்ஸ் வைக்கணுமோ, அந்த மாதிரி என்னென்ன கான்செப்ட் காம்பனன்ட்ஸ் வைக்கணுமோ நீ வச்சுக்கலாம். பட் இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் எப்படின்னா, லைப்ரரி வைக்கவே இடம் இல்லாம அந்த இடத்தையும் நீ தான் கிரியேட் பண்ணி போடுற மாதிரி. அதெல்லாம் சொல்லுவாங்க. யூ டோன்ட் ஹேவ் டு இன்ஸ்டால் கிரியேட் ரியாக்ட் ஆப் ஃபார் அவர் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். இட்ஸ் லைக் பாரோயிங் இட் ஃப்ரம் அ பிட். பாரோயிங் ஃப்ரம் இட் அ பிட் அப்படின்னா, நம்ம எப்படி அந்த லிங்கை மட்டும் எடுத்துட்டு வந்து நம்ம கோட்ல போடுறோம் பத்தியா, அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரியாக்ட் ஆப் பண்ணி எடுத்துட்டு வந்து போடலாம். அப்போ அது உன் கம்ப்யூட்டர்ல இருக்கும். ஓகேவா? நம்ம சும்மா இந்த விஷுவல் மாதிரி ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டா போதும், நீ அப்படியே வச்சு விஷுவல் எப்படி அப்பப்போ ஃபைலை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஆப் பண்ற அப்படின்னா ஒன்ஸ் மோர் நீ அந்த கிரியேட் ரியாக்ட் ஆப்னு அந்த கமெண்ட் லைன் அது வரும், கமெண்ட் லைன் வச்சு வரும், அதை நீ போட்டு தான் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்புக்கு உண்டான ஒர்க்கை நீ ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? திஸ் வே யூ கேன் குயிக்லி அண்ட் ஈஸிலி கிரியேட் நியூ ரியாக்ட் ப்ராஜெக்ட் வித்தவுட் எனி காம்ப்ளிகேட்டட் ஸ்டெப்ஸ். Just type in command and you are all set to begin building your reactor. ஸோ சொன்னோம், அந்த கமெண்டை நீ சொல்லிட்டாலே போதும், அதாவே லைப்ரரி கொடுத்துரும். நீ அதுக்குள்ள ஃபைலை ஆட் பண்ணி ஃபோல்டர் ஃபைல்ஸ் ஆட் பண்ணி நீ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் வாட் யூசிங் npm that you can install the node.js. இந்த node.jsங்கிறத டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஏன்னா அது ஒரு பேக் எண்டான ஒரு சர்வர். லைப்ரரி வரும்போதே எப்படி வரும்னா, ஒரு பேக் எண்டோட சின்ன ஒரு கனெக்டிவிட்டியோட தான் வரும். அதனால நீ பேக்கேஜ் வந்து node.jsயும் டவுன்லோட் உன் லேப்ல இருந்தாகணும். node.jsங்கிறது என்ன அப்படின்னா பேக் எண்ட் கான்செப்ட். அதை நீ வந்து விஷுவல் மாதிரி டவுன்லோட் பண்ணியே உன் லேப்ல வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணி லேப்ல வச்சு அக்செப்ட் பண்ணி வச்சுக்கணும். அக்செப்ட்னா அந்த என்விரான்மெண்ட் பாத்துல நீ சேவ் பண்ணி வச்சுக்கணும் நோட்ல. அப்பதான் ரியாக்ட் ஆப்பை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதா? நோட் ஜேஎஸ்க்கும் ரியாக்டுக்கும் டவுட் இல்ல? நெக்ஸ்ட் ஸ்லைட் போவா? என்னாச்சு, திரும்ப சொல்லவா? ஹலோ. ஓகே, சூப்பர். நோட் ஜேஎஸ், ஓகேவா? node.jsங்கிறத யாரை சொல்லுவாங்கன்னா பேக் எண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க பின்னாடி நடக்கிற ஒர்க் அப்படின்னு நீ மைண்ட்ல வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப்புங்கிற ஒரு மாடலை நீ வந்து ஒரு லேப்ல இன்ஸ்டால் பண்ற அப்படின்னா, அதை ஜஸ்ட் எப்படி நம்ம இந்த பூட் ஸ்டாப்போட லிங்கை காப்பி பண்ணிட்டு ஒன்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண மாட்டோம் பத்தியா, அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீ அந்த கமெண்ட் லைனை ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணிட்டு உன் ப்ராஜெக்டை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? பட் இந்த கமெண்ட் லைனை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பேக் எண்ட் வந்து அந்த node.jsங்கிற ஃபைல் வந்து லேப்ல இம்போர்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? லேப்ல இம்போர்ட் ஆகிருக்குன்னா ஒரு ஃபைலா அது டவுன்லோட் ஆகி உன்னோட லேப்லேயே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானுக்கு வந்துட்டு நம்ம கூகுள்ல இருந்து டவுன்லோட், க்ரோம்ல இருந்து ஏதாவது டவுன்லோட் பண்ணி அதை பாத் செக்மெண்ட் பண்ணி வச்சிருப்போம். அப்போதான் இப்போ விஷுவல் வந்துச்சு. விஷுவலுக்கு முன்னாடியே நம்ம டெர்மினல்ல யாராவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஜாவா அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் ப்ராம்ப்ட்ல அப்படி போட்டு? ரைட், ஓகே. மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிட மாட்டேன். விஷுவல் வரதுக்கு முன்னாடி, விஷுவல் வந்து இப்போதான் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அது வரதுக்கு முன்னாடி எல்லாரும் எதுல டைப் பண்ணுவாங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்ல டைப் பண்ணுவாங்க. சரியா? கமெண்ட் ப்ராம்ப்ட்ல டைப் பண்றதுக்கு உன் லேப்ல ஒரு செக்மெண்ட் பார்த்தா இந்த கோடோட வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகி இருக்கணும். லைக் ஒரு பேக்கேஜ் மாதிரி அது அங்கே இருந்தாலும். பேக்கேஜ் இருந்தாதான் உன் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல இருந்து கோடை எடுத்து எடுத்து நீ டைப் பண்ணி இந்த பில்டின்னா நான் சொன்னேன் தெரியுமா, அது மாதிரி பில்டின் இருக்கிற வேல்யூஸ்லாம் இப்போ எப்படி நம்ம லிங்க் எடுத்து எழுதுறோமோ அதே மாதிரி உன் லேப்ல இருந்தே கோடு எடுத்து எழுதுற மாதிரி வரும் கமெண்ட் ப்ராம்ப்ட் உள்ளது. ஓகேவா? அந்த மாதிரி கான்செப்டை node.js நீ டவுன்லோட் பண்ணி லேப்ல வச்சிருக்கணும். அது ஒரு பேக் எண்டுக்கு தேவையான ஒரு விஷயம். அதை வச்சிருந்தாதான் நீ இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப்ங்கிற கமெண்ட் லைனை போட்டு ரியாக்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓ விஷுவலுக்கு கொண்டு வர முடியும். ஓகேவா? ரெண்டு விஷயம்டா. ஒன்று வந்துட்டு லிங்கா எடுத்து பூட் ஸ்டாப் மாதிரி எடுத்து விஷுவலில் ட்ரையல் பண்ணணும். ஓகேவா? அது ஓப்பன் சோர்ஸ்.
இன்னொன்று வந்துட்டு நீ போய் லிங்காக போய் எடுத்து போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃபைல் மாதிரி எப்படி நம்ம பாட்டை டவுன்லோட் பண்ணுவோம், அந்த மாதிரி பாட்டை டவுன்லோட் பண்ணுற மாதிரி உன் ஃபைலில் டவுன்லோட் பண்ணி உன் லேப்லேயே வச்சுப்பேன். ஓகேவா? அதுக்கு ரியாக்ட் ஆப்பை நீ கமெண்ட் லைனை யூஸ் பண்ணுறதுக்கு node.jsங்கிற ஃபைலும் லேப்பில் டவுன்லோட் ஆகி இருந்தால் ஆகுனா மட்டும்தான் இந்த கமெண்ட் லைன் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுக்க முடியுதா எல்லாருக்கும்? சூப்பர் அஜினா, அஜிதா, சூப்பர். ரைட் சூப்பர், ஆல் ஓகே. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 இந்த இருக்கலாம், இதுதான் அந்த கமெண்ட் லைன். npx ரியாக்ட் ஆப் மை ரியாக்ட் ஆப். ஸோ இந்த மை ரியாக்ட் ஆப்புங்கிறது பேரை வந்து நீ இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். லைக் ஏதாவது நீ ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுற பிளானட் ரிலேட்டடாக பண்ணுறேன்னா பிளானட் -ஆப் ஆனால் போட்டு தான் இது பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் நேவிகேட் டு த ரூட் டைரக்டரி ஆஃப் யுவர் ரியாக்ட் ஆப். இந்த சிடி வந்து மேபி இந்த ஃபோல்டர் போகிறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து உங்களுக்கு டெர்மினலில் டிஸ்பிளே பண்ணி சொல்லித்தரேன் இதெல்லாம் வந்து. ஓகேவா? இன்னைக்கு முடியாது, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளோட வேணா சொல்லித்தரேன் அந்த சிடிங்கிற மெத்தட் ஏன் வருது. பட் இந்த ஸ்டெப் 2ங்கிறது தான் இப்படி தான் ரியாக்டை வந்து ஜெனரேட் பண்ணும். நீ இந்த லைனை எழுதிட்டு என்டர் தட்டினோடனே கொஞ்ச நேரம் லோட் ஆகும். பட் நிறைய பேர் லேப்பில் என் லேப்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். மேபி உங்கள் லேப்பில் சீக்கிரம் வர சான்ஸ் இருக்கும். ஓகேவா? லோட் ஆனவுடனே இப்படி ஃபைல்ஸ் வந்துடும். மை ரியாக்ட் ஆப் நான் சொன்ன பேரில் வந்து நோட் மாடிகுல்ஸ், பப்ளிக், இந்த கிட்டு, அந்த பேக்கேஜ் என்னென்ன இருக்குது, ஜேசான், அந்த ஃபைல்ஸ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி சோர்ஸும் வந்து இந்த சோர்ஸ்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். பப்ளிக்குள்ளே தான் இண்டெக்ஸ் இருக்கும், சோர்ஸ்குள்ளே தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் எழுதுவோம். ஓகேவா? ஒரு ஃபைல் கிரியேட் ஆச்சுன்னா இப்படி தான் வரும். நான் விஷுவலில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரையல் அவுட் பண்ணி காமிக்கிறேன். மேபி நாளைக்காக தான் இருக்கும். நான் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்கிறேன். சரி, அந்த டிபெண்டன்சி இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன், அந்த ஜேசான் ஃபைல்னு வந்துச்சுல, அந்த பேக்கேஜ் டாட் ஜேசன், அதில் என்ன இருக்கும்னா நம்ம ரியாக்டோட என்ன வெர்ஷனில் இருக்குது, அதோட டோமு ஸ்கிரிப்ட் எல்லாம் என்ன வெர்ஷனில் இருக்குது, வெப் விட்டல்ஸ், ஸோ எந்த வெப்லலாம் எடுக்கும் அந்த வெர்ஷன் வைஸுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். அவ்வளோதான். நீ அதை பார்த்துக்கலாம். டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது, டெஸ்டிங் லைப்ரரி, ரியாக்ட், யூசர் இவெண்ட், இதெல்லாம் என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம். இது தனியாக நீ படிக்கணும்னா இது யாரும் படிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு லைப்ரரி தான் எடுக்கும். கரெக்டாக? நீ ஏன் ஒரு லைப்ரரி, நிஜத்தில் ஒரு லைப்ரரிக்கு போகிற அப்படின்னா இது எந்த செங்கல்ல கட்டினாங்க, இது எப்படி எழும்புச்சு, இது ஏன் இந்த சைடில் இந்த ஃபைல் வைக்கிறாங்க, இங்கே ஏன் ஃபேன் இருக்கு, இப்படிலாம் யோசிக்க மாட்டேன். இல்லை, லைப்ரரி கொடுத்தா நீ புக்ஸை தேடி புக்ஸை எடுத்து படிச்சுட்டு போவோம், இவ்வளோதானே. அந்த மாதிரி தான். ஸோ இந்த டிபெண்டன்சிலாம் இருக்கும். மேபி இதை நீங்கள் படிக்கணும்னா இதுக்கு தனியாக நிறைய கான்செப்ட்ஸ் வரும், அதுதான் நீங்கள் பார்க்கணும். இது சும்மா வெர்ஷன்ஸ் இவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அட்லாஸ்ட்டாக அதை வந்துட்டு நீங்கள் ஸ்டெப் 2 ரன் த ஆப். இந்த ஆப்பை ரன் பண்ணணும்னா இந்த கோட் வேர்டை கொடுக்கணும். இந்த கமெண்ட் லைன் npm start அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தா உன்னோட ரியாக்ட் ஆப் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ரன் ஆகி உன் வெப்சைட்டுக்கு அவுட்புட் வரும். சரி, ஸோ இப்போ சிம்பிளாக ஒரு எழுதியிருக்காங்க, இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் ரியாக்ட் தான். ஸோ அந்த ரெண்டையுமே நீ மென்ஷன் பண்ணி ஆகணும். சரியா? மென்ஷன் பண்ணும்போது இப்போ இந்த ஃபங்க்ஷனை எழுதுறேன். நம்ம எப்படி இந்த ஸ்டாப் வாட்சுக்கு ஃபங்க்ஷன் உள்ள எவ்வளோ எழுதணும், ஒரே ஜேஎஸ்ல இங்கே பாரு ஒரே ஃபங்க்ஷன் தான் எழுதியிருக்காங்க, விச் இஸ் கால் ஜிஎஃப்ஜி. இந்த ப்ராப்ஸ் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கான்செப்ட் வரும். இது ஒரு எக்ஸாம்பிள்காண்டி வச்சுருக்காங்க. சரியா? இந்த ஃபைலுக்கு முன்னாடி ஒரு HTML ஃபைல் வெளியே இருக்கும். இது வந்து நம்ம ரியாக்ட் ஃபைலு. இதுக்கு வெளியே ஒரு HTML ஃபைல் இருக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த டிவ்க்குள்ளே இந்த ரூட்டுன்னு ஒன்று ஒரு எக்ஸாம்பிள்குள்ளே பார்த்தோம்ல, இந்த இருக்கா, இந்த HTML ஃபைல் எப்படி இருக்கு, div ஐடின்னு போட்டு ரூட்னு இருக்கா, இதே மாதிரி இருக்கும். பட் அந்த சிடிஎன் லிங்க் இருக்காது. சரியா? இப்போ இந்த ஜிஎஃப் கால் பண்ணி அதே மாதிரி கலர் கிரீன், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அதெல்லாம் எழுதிட்டு ஒரு H1 மட்டும், ஒரே ஒரு H1 மட்டும் அனுப்புறேன். ரிட்டர்ன் பண்ணும்போது வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். அனுப்பும் போதே ஸ்டைலை வந்து இன்லைன்ல கால் பண்ணியிருக்கேன். எப்படி கால் பண்ணியிருக்கேன்னு பாரு. கிளாஸ் நேம்லாம் இல்லை, ஜஸ்ட் கர்லி பிரேசஸ்க்குள்ள ஹெட்டிங் ஸ்டைல்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? சரி, ஹெட்டிங் ஸ்டைலுன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? அந்த ஹெட்டிங் ஸ்டைலுங்கிறது எது அப்படின்னா இங்கேருந்து வருது. இங்கே எப்படி கான்ஸ்டன்ட் வேரியபிளை கிரியேட் பண்ணி அதை கர்லி பிரேசஸ்க்குள்ள எழுதியிருக்கோம், ஒரு ஆப்ஜெக்டாக எழுதியிருக்கோம். புரியுதா? நம்ம ஆப்ஜெக்ட் எழுதுவோம்ல, கோலன் வச்சுட்டு டபுள் கோட்ஸ் எழுதி கமா போடுவோம். ஒரு ஆப்ஜெக்டை தான் ஸ்டைலில் கால் பண்ணிக்கும்.
இந்த கால் பண்ற அப்படின்னாலே இந்த கேர்லி ப்ராசஸ்க்குள்ள தான் நீ சொல்லி ஆகணும். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எப்படி கிளாஸ் எழுதுவோம், கிளாஸ் டென்ஸ் டு ஏதாவது நேம் இல்லை இன்லைன் ஸ்டைல் எழுதுவோம்ல, அதுக்கு சமம் இது ரியாக்ட்ல. H1 எழுதி வெல்கம் டு இன்ஃபோர்ஸ்மெண்ட் எழுதுவேன். அப்போ அதோட கலரு கிரீனு சென்டர் அலைன்டா இங்க வந்துடும். எப்படி வரும், எந்த இடத்துல வருங்கிறத தான் நீ கீழே சொல்லணும். எப்படின்னா, கண்டெய்னர்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுல அந்த ரூட்ல அசைன் பண்ணிடுது. அங்க இருக்குல்ல அந்த ரூட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அந்த ரூட்ல சொல்லிடுவேன். இந்த வேல்யூ எல்லாம் அந்த ரூட்டுக்கு போயிடும். அந்த ரூட்டுக்கு பேர் யாருன்னா கண்டெய்னர். சரியா? இந்த கண்டெய்னரே நீ இவங்களை கூப்பிட்டாதான் வேலை நடக்கும். விச் இஸ் ரியாக்ட் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியாக்ட் டோம்ல கிரியாக்ட் ரூட்னு ஒன்று உண்டு. சரியா? அந்த கண்டெய்னரை அங்க HTML-க்கு நீ எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்ற. யாரு மூலியமா சொல்றேன்னா ரூட் மூலியமா. ரூட்னா உன்னோட மைண்ட் செட்டுக்கு இந்த மரங்கள்ல வர அந்த ரூட் கேனல்ல பிரான்ச்சஸ் சொல்லுவோம்ல ரூட்னு, அந்த மாதிரி. ஸோ இங்க என்ன நடக்கு அப்படின்னா, கண்டெய்னர்ங்கிற ஒரு வேரியபிள்ல HTML டேகை நீ கூப்பிட்டுருக்க. எந்த டேகை? டிவ் டேகை. யார் மூலியமா? ஐடி மூலியமா கூப்பிட்டுருக்க. கூப்பிட்டதை எடுத்துட்டு போய் அங்க சொல்லணும். ரெண்டு மெத்தட்ல நீ சொல்லணும். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, ஒரு வேரியபிள் ரூட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ரியாக்ட் டோம் டாட் கிரியேட் ரூட் ஆஃப் கண்டெய்னர், கண்டெய்னர்ங்கிறத ஒரு ரியாக்ட் டோமா கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலா சிம்பிளா சொன்னா அந்த டிவ் வந்து HTML தான்டா. சரியா? ஆனா நீங்க என்னன்னு சொல்றேன்னா ரியாக்டா கன்வெர்ட் ஆயிக்கோ, அதாவது ஒரு ரூட்டா கிரியேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற. அப்படி சொல்லி ரூட்டுங்கிற வேரியபிள அசைன் பண்ணிட்டேன். சரி, இப்ப அசைன் பண்ணியாச்சு. அசைன் பண்ணது அங்க அந்த டிவ் வந்து ரியாக்ட் ஃபார்மேட்டுக்கு மாறிட்டு, அப்போ உள்ள கண்டென்ட் போகணும். கரெக்டா? அந்த கண்டென்ட்டுக்கு போறதுக்கு போயிருந்த ரெண்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரூட் டாட் ரெண்டர் இந்த ஃபைலை ஃபங்க்ஷனை இப்படி கால் பண்ணணும். நம்ம ஃபங்க்ஷன் அங்கே ஜாவாஸ்கிரிப்ட்ல சும்மா இப்படி இப்படி பேரண்டிஸை போட்டு முடிச்சிடும். பட் இங்கே லெஸர் தென் ஜிஎஃப்எஸ் ஸ்பேஸ் ஸ்லாஷ் கிரேட்டர் தென் இப்படி போட்டால் தான் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் ஆகும் அப்படின்னா, இந்த வேர்டு இந்த வெல்கம் டு இன்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிற ஒரு வேர்டு எங்கெல்லாம் போகும்னா, ஃபர்ஸ்ட் ரூட்ல போய் ரூட்ல இருந்து அந்த ரூட்டுக்கு போகும், விச் இஸ் அங்கே டிவ்ல உள்ள அந்த ஐடிக்கு போகும். புரிஞ்சுதான் அந்த ரியாக்ட்? இப்படி மாதிரி தலையை சுற்றி வராங்கல்ல அப்படின்னு தான் உனக்கு தோணும். ஆனால் பேஜஸ் பை பேஜஸ் போகும்போது இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சுதான் அந்த எக்ஸாம்பிள்? திரும்ப நடத்தவா? யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? ரியாக்டை பொறுத்த மணிக்கும் ரெண்டரிங்கிற ஆப்ஷன். ரெண்டரிங்னா என்ன? அங்கே ஒரு டிவ் இருக்கு, அந்த டிவ்ல நீ கண்டென்ட்டை போட எப்படி போட போறங்கிறத மெத்தடு தான் இந்த 3 லைன் எழுதுற. ஏன் இந்த 3 லைன்னா, முதல் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்பேன். இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு தான். சரியா? அதை சுருக்கி தான் ரியாக்ட்னு சொல்லுவாங்க. சரியா? ஜாவாஸ்கிரிப்ட் கோடை தான் நீங்க மேக்ஸிமம் எழுதுவேன். ஒன்றும் புதுசா நீ ரியாக்ட்னு ஒரு பெரிய கோடெல்லாம் எழுத மாட்டேன். சரியா? அதுக்கு பிளாட்ஃபார்ம் நேம் ரியாக்ட். ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருப்ப, அதுக்குள்ள ஒரு வார்த்தையை வச்சிருப்ப, ஏதோ அனுப்ப போற ரிட்டர்ன் அப்படின்னு ஏதோ அனுப்ப போறேன்னு வச்சிருப்ப. அனுப்புறத ஃபர்ஸ்ட் எங்க அனுப்ப போறேங்கிறத கோடுட்டு சொல்லணும். எங்க? கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிற இடத்துல சொல்றேன். சரி, சொல்லிட்டேன். சொன்னதை யார் மூலியமா அனுப்ப போற? ஒரு ரூட்னு ஒரு பேர் மூலியமா, விச் இஸ் ரியாக்ட் டோம் மூலியமா தான் அனுப்ப போறேன். அப்போ ரியாக்ட் டோம் டாட் கிரியேட் ரூட் ஆஃப் கண்டெய்னர், அதாவது அந்த இடத்த ரியாக்டுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோ அப்படின்னு சொல்றேன். சொல்லி அது ரூட்டுங்கிற நேமுக்கு அசைன் பண்ணிடுவேன். அசைன் பண்ணதுல அதுக்குள்ள வேல்யூ போகணும்ல, அப்போ நீ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ற, விச் இஸ் ரெண்டர் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. காலிங் இல்ல சொல்லிடவே கூடாது, ரெண்டர் தான் சொல்லணும். புரிஞ்சுதா? ரைட். ரெண்டர் ஆஃப் கிரேட்டர் லெஸர் than GFF ஸ்பேஸ் ஸ்லாஷ் கிரேட்டர் than அப்படின்னு போட்டு முடிக்கும். இதை மறந்துடாதீங்க. மேபி ஸ்கிரீன்ஷாட்னாலும் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் மோர் இதை நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சு இதை மட்டும் எழுதி பார்த்து, இதை வந்து நீங்கள் விஷுவல் ட்ரை பண்ண வேணாம். எழுதி பார்த்து இந்த லைன் எங்கே போகுது ஃபர்ஸ்ட் எழுதும் போது இந்த இண்டெக்ஸை எழுதிக்கோங்க. இந்த HTML சும்மா அப்படி எழுதிக்கோங்க. அதில் இந்த டிவ்னு வச்சு ஒரு ஐடியா சும்மா வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் மேப்பில் இங்கே ஒரு பேஜில் எப்படி எழுதுங்க, இன்னொரு பேஜில் இங்கே எழுதுங்க. அப்படி நீங்களாவே கனெக்ட் பண்ணி பாருங்க எங்கே எப்படி போதும். இது ஜஸ்ட் ஒரு பேப்பர் ஒர்க் மாதிரி பண்ணி உங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் விஷுவலில் போகும்போது ரொம்ப புரிஞ்சிடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். என்ன டவுட்ஸ்னா கேளுங்க. ஓகே, முடிஞ்சிட்டு ஸ்லைடு. சரி, இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு பார்த்தது. பட் நான் இதை வந்து இம்போர்ட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா
நான் என்பிஎம் வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும். நான் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் டிலே ஆகும். நாளைக்கு உங்கள் பை த வே உங்கள் செஷன் வைஸ்லேயே நான் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன் ஸ்டார்டிங்லேருந்து. ஓகேவா? ஸோ ரைட், செஷன் இஸ் ஓவர். அதர் தென் தட் எனி கொஸ்டின்ஸ்னால் கேளுங்க, நம்ம இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.